அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் இந்த டாபிக் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்ட் பற்றி அதிகமாக தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அது அவங்க நினைவுகள் வரும்போது அவங்களாம் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க, இல்லைன்னா அதுலேருந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது, நான் மெடிடேஷன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதியில் விட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்ம மைண்டுங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து பாசிட்டிவ் ஃபியூச்சரை பற்றி அதிகமான எண்ணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு கனவு உலகத்தில் வாழ்கிற மாதிரி தான் அந்த மைண்டுங்கிறது. இப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமோ, நம்ம கொஞ்சம் பெட்டராக நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற சுச்சுவேஷனை வந்து பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் மைண்டு வந்து. ஸோ அந்த குரல் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அது எப்படி கற்றுக்கணுன்னா, ஒரு பிகினராக இருக்கும்போது நமக்கு அது தெரியாது. அதை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய மூச்சு காற்று வந்து இன்ஹேல் எக்ஸேல் உள்ளே போகிறது வெளில வரதையும் நம்ம கவனிக்க என்ன ஆகும்னா, அந்த பாஸ்ட் நடந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும். இது உடனே நடக்காது, ஒரு மேக்ஸிமம் 3 to 6 monthஸில் நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். அதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் எனக்கு நடக்குது, இது ஏன் திரும்ப திரும்ப எனக்கு வருதுன்னு நீங்கள் நினச்சி பயப்படாதீங்க. ஸோ மெடிடேஷன் எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம பிரச்சனை வாழ்றதுக்காக பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் அது ஒரு உண்மை. அதுலேருந்து இன்னும் மீண்டு வெளில வராமல் நம்ம அதிலே இருந்துகிட்டு இருக்கோங்கிறதுனால தான் மைண்டு வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாஸ்டன்ஸே அந்த வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதுக்காக வருத்தப்படாதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து நடந்து முடிஞ்சு 1 வருஷம் ஆகிருக்கும், நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி போக முடியாது இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறது விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. மற்றபடி மெடிடேஷன் என்னை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த மைண்டையும் பாடியும் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாஸ்ட் நடந்த விஷயத்தை விடுங்க, ஃப்யூச்சர் நடந்த விஷயத்தை விடுங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நிறையா இருக்குங்கிறத உண்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசலான்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? இன்னும் யாரும் பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, ஃப்யூச்சர் பற்றி கவலைப்படாதீங்க. மைண்டுங்கிறது அதோட வேலை தான். இப்படி தான் அது ஞாபகப்படுத்தி சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கவனிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் நிறையா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோலையும். கொஞ்சம் போய் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.
சரிங்க. ராமு நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? இன்னைக்கு 16 இன்னைக்கு 16 கூப்பிட்டாங்க, வரல. 16க்கு இன்னைக்கு கூப்பிட்டாங்க, பையனை பார்த்துக்கணுங்க, அவங்களோட லீவ் கிடைக்கல, அதனால வரல. ரெகுலர் தான் வந்தேன், வரேன்னு சொல்லி இருக்குன்னா நான் ஃபோன் பண்ணல. அவருக்கு பேர் எங்கே தான் இருக்கானுங்களா, சரண்யா அம்மா பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. போகல, நடப்பு 6 மாதம் கழிச்சு பண்ணுறது பார்த்துக்கலாம். ஒரு 4 பேர் ஆக்டிவ் பண்ணுறாங்க. ராமு வரைஞ்சி சரி பார்த்து வரலாம் செய்ய அப்படின்னு. அது எல்லாரும் போனால் எல்லாம் இவ்வளோ பண்ணி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் வேணாம். ராமு கொண்டு வந்து கூப்பிட்டுங்க, அது ரொம்ப லோவாக கேட்குது. எப்போ போகிறேன்? ம்
ம்